எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து 30 days வேதிக் மேத்ஸ் சேலஞ்ச் தான். என்ன அது ஃபர்ஸ்ட் என்ன ஏன் கிரியேட் பண்ண, எதுக்காக நீங்க ஜாயின் பண்ணுறதுன்னு கன்சிடர் பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட மிஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ்க்குள்ளே வர்றப்ப, ஸோ இது கோர்ஸ்ன்னு சொல்லலாம், சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 30 days சேலஞ்ச் பண்ண கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கோர்ஸோட டே 0 உள்ள வரக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மேக்ஸ்னாலே பிடிக்கல, மேக்ஸ்னா பயமா இருக்கு, மேக்ஸ்னாலே எனக்கு வராது, எவ்வளோதானே ட்ரை பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த 30 days கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக்ஸ்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்க சொல்லணும். ஸோ அதான் வந்து என்னோட எய்ம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் கேட்குற ஒரு வீடியோஸ்லையுமே வந்து ஈவன் 10 செகண்ட்ஸ் கூட யாருக்கும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எவ்வளோ தூரம் ஈவன் நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட தேவையில்லாத ரொம்ப கட் பண்ணி ஆஸ் பாசிபிள் நான் குட்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் யாருனாலும் வந்து பார்த்து முடிக்க முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து என்ன ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸை எங்கெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறனோ அங்கேயெல்லாம் வந்து இடையில வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த 30 daysமே வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், எங்கிட்ட ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஸோ நோவே அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் போயிருக்கு. ஸோ உங்களெல்லாம் கொஞ்சம் பேத்துக்கு டவுட் வரலாம், இருந்தாலும் 30 நாளும் உட்காந்து படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ we are human beings, பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். ஸோ வந்து நான் ஒரு 3 to 4 வீடியோஸ் இல்லை 4 to 5 வீடியோஸ் ஸோ கான்செப்ட் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடியூல் முடியுது அப்படின்னா செகண்ட் மாடியூல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கும். ஒரு மாடியூலில் 4 to 5 லெசன்ஸ் இருக்கலாம், இல்லை 3 லெசன்ஸ் இல்லை 2 லெசன்ஸ் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த மாடியூலோட டாபிக்ஸ், சரிங்களா. ஸோ பிரேக்ஸும் இருக்குது, என்னோட மோட்டிவேஷனும் இருக்குது, உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஈஸியாக இருக்குது. ஸோ தட் யூ கேன் கம்ப்ளீட் இட் 30 to 45 minutes. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் லான்ச் பண்ணலாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உள்ளே வந்து ஒரு டவுட், இந்த கோர்ஸ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு. ஸோ நம்ம இது வந்து ரொம்ப காமனான ஹியூமன் பிஹேவியர் தானே, இது பண்ணலாமா வேணாமான்னு நமக்கு டவுட் வருது. ஸோ அதே டவுட் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பீட்டா கிளைண்ட்ஸ் பிடிச்சேன். ஸோ பீட்டா கிளைண்ட்ஸ் மீனிங் ஸோ என்னோட கோர்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக யாருக்காச்சும் கொடுத்துட்டு அவங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு நான் என்ன சப்போர்ட் கொடுப்பேனோ அதே சப்போர்ட் கொடுத்து அவங்கள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வைப்பேன். ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஃபீட்பேக் தருவாங்க. ஸோ என்னோட லக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களுக்கு மேக்ஸ்னா பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு பீட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அவங்க பார்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் கொடுத்த ஃபீட்பேக்குமே வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எடிட்டிங்கில் அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க, அதையும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங்கில். பட் டீச்சிங்கில் இல்லை அது சொல்லி அந்த விதத்தில் அந்த ஃப்ளோவில் இது எல்லாமே வந்து எந்த தப்பும் சொல்லலை, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஃபீட்பேக் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். மெத்தட் ஆஃப் டீச்சிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக மேக்ஸ்ன்னு நம்ம சொன்னாலே ஒரு ஃபியர் வந்துடும், ஐயோ எப்படி சொல்லி கொடுப்பாங்க, அது ஒரு பயத்தோடையே தான். அதுவும் நான் எஸ்பெஷலி ஒரு மேக்ஸுன்றது நினைக்கும் போது எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபியர் இருந்திருக்கு. ஸோ அதிலிருந்து நான் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டு நமக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களோட லெசன்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்தது. அதனால எங்களை மாதிரி ஒரு லேர்னர் கற்றுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இன்ஹிபிஷன், அந்த பயமே வந்து போயிடுது. ஓகே ஜாலியாக சூப்பராக இருக்குது சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வருது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்த ஜென்ரலாக வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்கிறப்போ நிறைய நம்ம இமேஜினேஷனில் போடுற மாதிரி ஒரு அசம்ஷன் எனக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் இதில் சுத்தமாக இல்லை. குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் நீட்டாக சொல்லித்தரும்போது அது இவ்வளோதானா, ஓகே, ரொம்ப நம்ம இமேஜின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சின்னதாக ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெரி குட் இனிஷியேட்டிவ். ரொம்ப ஈஸியாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட, இப்போ ஒரு லிட்டரலாக ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட அவங்க வந்து உங்கள் வீடியோ பார்த்தா கூட நம்ம வந்து புரிகிற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சூப்பர் அண்ட் தேங்க்யூ. தீபிகா மேடம் இந்த கோர்ஸில் ஒரு கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற முறையை பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல்
எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு சம் போடுறப்ப தான் அவங்களுக்கு கவனிச்சிட்டு இருக்காங்க. தென் செகண்ட், தேர்ட் சம் எல்லாம் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே போட்டு முடிச்சிடுறாங்க. அண்ட் இவங்க கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிற முறையை பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டே கேப் கொடுக்குறாங்க. அதில் அவங்க குட்டீஸ் வந்து அந்த கான்செப்ட் ரீகால் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்றாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த கேப் கொடுத்ததுங்க. தென் இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லாமல் அம்மாங்களுக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குங்க. மைண்டு இவங்க கொடுக்குற மாதிரி நம்ம போட்டு பார்க்குறப்போ மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டோம். எது எடுத்தாலும் அதுலேருந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கோம். நம்ம மென்டலாக கால்குலேட் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம போடுறப்போ நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ தீபிகா மேம் ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் கோர்ஸ். தேங்க்யூ மேம். அடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட கிடைச்ச உடனே தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து நான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு உள்ள இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கிரேட் 5, 6ல் இருக்கிற பசங்களாக இருந்தால் அவங்கனாலே தனியாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை அதோட குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட அம்மாவோ அப்பாவோ இல்லை யாராச்சும் ஒரு பிரதர் சிஸ்டரும் கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து மதர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஃபாதர்ஸ் யாருனாலும் சரி உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சைட் ஹஸ்ல் ஸ்டார்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த கோர்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 2222. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உள்ளே கொடுக்குறேன், நீங்களே வந்து பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் பார்க்குறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனர் பார்க்குறேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம். மேக்ஸுங்கிற டாபிக் வந்தாலே எனக்கு கிட்டவே நான் போக மாட்டேன். ஏன்னா 12th கூட நான் வந்து 11th 12th கூட பியூர் சயின்ஸ் எடுத்தேன். நான் வந்து எனக்கு மேக்ஸ் வராதுன்ட்டு நானாவே நான் அசியூம் பண்ணிட்டு டிப்ளமோலையும் எனக்கு மேக்ஸ் அரியர் இருந்தது. ஃபஸ்ட் செம்மில் மட்டும் M1 M2 அரியர் இருந்ததுனால அதை திரும்ப என்னால் இது பண்ணி கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தது கிடச்சிருந்ததுன்னா நான் மேக்ஸ் குரூப்பே எடுத்துருப்பேங்க. 11th 12th மேக்ஸ் குரூப்பே எடுத்துருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது வந்து இப்போ நீங்கள் இப்போ கொடுக்குற சர்வீஸுங்கிறது வந்து என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு தெரியல. நான் இப்போ ஓரளவு இது ஓகே மேக்ஸில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் என் ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் நான் இது பண்ணணும், கற்றுக்கணும், நம்மளாலையும் போடணுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேக்ஸில் வருமா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதே இப்போ இந்த ட்ரைனிங்க்குள்ள வந்து உங்களை மாதிரி ட்ரைனர்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நான் இது வந்து ரெஃபர் பண்ணுவேன் உங்களோட இந்த சர்வீஸை. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது என்னோட இது வேல்யூலான ஃபீட்பேக் இது. ஈவினிங் மேம், நான் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டேன். ஆனால் செய்கிறதுக்கு லேட் ஆகுது, மெதுவாக தான் செய்கிறேன். ஒரு செம்மே எழுதுறதுக்கு டைம் ஆகுது, பட் கரெக்டாக போட்டுடுறேன். மிஸ்டேக்ஸ் வரல, ஆனால் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் சீக்கிரம் போட்டுருவேன். பட் ஜாலியாக இருக்குது, கேம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ மேம்.